உலகத்திலே தத்துவங்களிலே மிகப்பெரிய தத்துவம் என்று சொல்லப்பட்ட தத்துவம் கம்யூனிச தத்துவம். அந்த கம்யூனிச தத்துவம் தான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை உறுதி செய்தது. வர்க்க பார்வையை ஒழித்தது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா மிருகங்களும் பிறக்கின்றன. யாரும் உணவுக்காக திருடுவதில்லை, உணவை சேர்த்து வைத்துக் கொள்வதில்லை. யாரும் பெரிய பெரிய வீடு கட்டிக் கொள்வதில்லை, லிப்ட் போட்ட பெரிய மாடி கட்டிக் கொள்வதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் சுவாசிப்பதற்கு காற்று, இருப்பதற்கு இடம், உண்ணுவதற்கு உணவு இயற்கையே படைத்திருக்கிறது. அதுல யாரும் கை வைக்க முடியாது. ஆனால் தனி மனிதனாக குடும்பமாக அரசியலில் வந்ததற்கு பிறகு, மனிதன் தனியுடைமை சமுதாயத்திற்கு வந்த பிறகு வர்க்கம் வந்தது, ஏழ்மை வந்தது, பணக்காரன் வந்தான், முதலாளி வந்தான், உழைப்பு சுரண்டப்பட்டது. ஒரு இடத்திலே நிலம் இருக்கும் உற்பத்தி சாதனம், அது அவனுக்கு சொந்தமானது 10 கோடி ரூபாய்க்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே வேலை செய்கிறானே ஒரு 10 பேர் அல்லது 50 பேர், அவன் உழைப்பை தருகிறான். நான் எண்ணி பார்க்கிறேன், 1976 கல்லூரிகளை அதிகமாக திறந்தவர் கலைஞர் என்றால் அது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா முஸ்லிம் கல்லூரியில தான் நானே படிச்சேன். அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி, கலைஞர் உருவாக்குனது நான் படிச்சேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. மதுரை சட்டக்கல்லூரிக்கு போனேன், அங்க போய் பார்த்தாலும் திறப்பாளர் கலைஞர்னு போட்டிருக்கு. நான் முழுக்க முழுக்க படித்ததெல்லாம் கலைஞர் கொடுத்த கல்லூரியிலேயே படித்திருக்கிறேன் என்பது எனக்கு இருக்கிற பெருமை. ஆனால் எங்கே கருணா அவருடைய ஆய்வை தூக்கி நிறுத்துகிறார் என்றால், எல்லா இந்தியாவிலேயும் கல்வி அறிவு பெற்ற கல்லூரி அறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 22% இருந்தபோது 1976 48% உயர்த்தியது கலைஞர் ஒருவர் தான் என்ற புள்ளி விவரத்தோடு கொடுக்கிறாரே, அது அவருடைய ஆய்வு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கலைஞர் காட்டியிருக்கின்ற புரட்சி என்பது ஒன்றல்ல இரண்டல்ல. இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற மகத்தான தலைவராக நாம் கலைஞரை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய அவருடைய தொடர்ச்சி எது தெரியுமா? இந்த மகளிர் உரிமை திட்டம். எத்தனையோ திட்டங்களை கலைஞர் தந்தார். இந்த மகளிர் உரிமை திட்டம் என்கிற திட்டம் எப்படி வந்தது என்று நான் தேடிய போதுதான் தெரிந்தது. நாம் எல்லோரும் வீட்டு குடித்தனம்னு போடுறோம். உங்க ஒய்ஃப் யாருன்னு கேட்டா பத்திரம் எழுதும் போது தமிழ்செல்வி, காப்பே, ஆறுமுகம், வீட்டு குடித்தனம் போடுவாங்க, ஹவுஸ் ஒய்ஃப். வெளிநாடுகள்ல ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு பேரே கிடையாது, அவங்களுக்கு ஹவுஸ் மேக்கர்னு ஒரு பேர் இருக்கு. ஏனென்றால் கணவன் வேலைக்கு போய்விட்டால் அந்த வீட்டை பராமரிக்க, குழந்தைகளை பார்த்து கொள்ள மனைவி வேலை செய்கிறாள் அல்லவா, அதற்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த துணைவியார் அந்த இல்லத்தை பராமரிக்காவிட்டால், குழந்தையை பராமரிக்காவிட்டால் அதற்கு ஒரு நர்ஸை போட்டினா மாசம் 20,000 30,000 வரும். அப்ப அந்த 20,000 30,000 யாருக்கு போய் சேரணும்? மனைவிக்கு போய் சேரணும். அப்ப ஹவுஸ் மேக்கர் வேற, ஹவுஸ் ஒய்ஃப் வேற. ஹவுஸ் மேக்கர் என்கின்ற கான்செப்ட் மேலை நாடுகளே வந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று நீதிமன்றம் சொன்னது. அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த பங்களிப்பை இந்தியாவில் முதலாக நிறைவேற்றி, இல்லை வீட்டு குடித்தனத்தில் இருக்கிற நீங்கள் வீட்டு குடித்தனம் அல்ல, வீட்டை உருவாக்குகிறவர்கள், உங்களுக்கும் உரிமை தொகை அரசாங்கம் தரும் என்று எழுதி காட்டிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணா தொடங்கி வைத்தார், பெரியார் தத்துவத்தை தந்தார், கலைஞர் எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டை கட்டி அமைத்திருக்கிறார். டெல்லியில எங்களை எல்லாம் பார்த்தால், இந்த கருப்பு சிவப்பு வேட்டியை பார்த்தால் எப்படியெல்லாம் பயந்து போய் பார்க்கிறார்கள், ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் என்பதை ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்தால் தான் தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா உங்களுக்கு கலைஞரே சாதாரணமா தான் தெரியும். வெளிநாட்டுக்கு போனால்தான் கலைஞருடைய மரியாதை, கலைஞருடைய ஆற்றல், கலைஞருடைய மாண்பு தெரியும். ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். நேரம் இல்ல, ஒன்னே ஒண்ணு சொல்றேன். கருணா கல்யாணத்துக்கு கலைஞர் போறார், தலைவர் போறார், மாப்பிள்ள உட்கார்றாரு. மாப்பிள்ள உட்கார்ற நாற்காலி ஆடுது. கலைஞர் உடனே சொல்றாரு, கருணாநிதிக்கு எந்த நாற்காலி கொடுத்தாலும் இந்த பேருக்கு இப்படிதான் ஆடும், நம்ம தான் ஜாக்கிரதை. நான் அருமை தம்பி உதயா வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் உரிமையோடு, எதிர்காலத்தில் ஆடாத ஒரு நாற்காலியை நம்முடைய கருணாவுக்கு வழங்குங்கள். நன்றி, வணக்கம்.